ஆடி முடிஞ்சிருச்சு. ஆடி பேசிட்டு இருக்கா. ஆடி போய் ஆவணி போய் வந்தா டாப் வருவாங்க. எங்க டாப்ல வர நீ டாப்ல வரணுமா? டாப்ல இந்த டாப்ல இருக்கிறது நல்லா இருக்கு. இந்த டாப்ல உட்காந்தா தீஞ்சு போயிரு. ஆர்டர் வாங்கியாச்சு. எத்தனை பாக்ஸ் பார்த்தீங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விலாக்ஸ். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் காலையில் நமக்கு வேலை வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் மெசேஜ் போட்டு வச்சுருந்தாங்க வாட்ஸ்அப்பில். கிளம்புறதுக்கு காலையில் வந்து போகலை. நான் 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் நான் போகலை. என்ன காரணம்னா, வண்டியில் வந்து பெட்ரோலு இல்லை. நேற்றே வந்து காட்டேங்கு வரும்போது மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன் அவங்களுக்கு 3 மணிக்கே சாயங்காலம். பார்த்துட்டு திருப்பி ரிப்ளை பண்ணலை. நைட்டு பூரா சின்ன சின்ன ஓட்டங்கள் ஃபுல்லாக ஓடிச்சு. நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடிச்சு. இருந்த பெட்ரோல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, எல்லோ கலர் வந்துருச்சு. ரிசீவ் ஆயிடுச்சு. இதுக்கு போது நம்ம எங்கே போனாலும் எங்கே நிற்காதுன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து நார்மல் மீட்ரு. டிஜிட்டல் மீட்டராக இருந்தால் கிலோமீட்டர்லாம் காட்டுறேன். இதில் வந்து காட்டாது எத்தனை கிலோமீட்டருக்கு பெட்ரோல் இருக்குது, ஓடலாம் அப்படின்ட்டு. அதனால் நான் வெயிட் பண்ணி மெசேஜை காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வர சொல்லி. இப்போ பெட்ரோல் பல்க்கு தான் போயிட்டுருக்கல. கிளம்பி பக்கத்தில் வந்தாச்சு. பெட்ரோல் பல்க் பக்கத்துலையே போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக இங்கே பக்கத்தில் எக்ஸிட் 7 அங்கே தான் இருக்குது, டாப் அப் மால் அப்படின்ட்டு. அங்கே தான் போனேன். ஒரே ஒரு பெட்டு, ஹவுஸ்மேட் இருக்காங்க இல்லையா, அவங்க தூங்குற மாதிரி பெட்டு ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிப்போம். வந்தாச்சு பெட்ரோல் பல்க்கு சொல்லிவிட்டு அந்த பெட்ரோல் பங்க்கு क्या ले भाई 50 रियाल 91 ओके. அடிக்க சொல்லியிருக்கான், அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பி மலிக்ஃபாத் ரோடு அதில் போயிட்டுருக்கேன். பாலத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு இங்கே பக்கத்தில். கிரேனை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கிரேனு, சரியான பெருசு. இந்த பாலம் வந்து ரெடிமேட் பாலம் கொண்டு வந்து வச்சு செட் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக செட் பண்ணுறாங்க, நிறைய நாளுகளில். ஏன்னா வண்டிக்கு கொஞ்சம் சைடுகளில் கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லையா ரோட்டில், அதனால் நைட்டுகளில் தான் நிறைய தூக்கி வச்சுருக்காங்க. நைட்டு பார்த்துட்டு போவோம், காலைல வந்து பார்த்தோம்னா 2-3 பாலத்தை செட் பண்ணி வச்சுருக்காங்க கொண்டு வந்து. அப்படி போன வாரம் வந்தோம் இல்லையா, அதே மார்க்கெட் தான் இது. எங்களை மேலே போயிட்டு எங்கே பெட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். மேலே தான் இருக்கும், கீழே இருக்கிறது பெட்டெல்லாம் மேலே தான். எஸ்கலேட்டரில் போக வேண்டியது. மேலே ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் யூனிஃபார்மு, அந்த மாதிரி இது எல்லாமே கிடைக்கும். ஃபர்னிச்சர் இது கொஞ்சம் அந்த மாதிரி ரெடிமேட் ஃபர்னிச்சரு. ட்ராலி பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க. பேக் அங்கே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ட்ராலி பேக்கு. ஹேண்ட்பேக்கு, லேடிஸ் ஹேண்ட்பேக்கு. நம்ம வாங்க வந்தது வாங்கிட்டு போவோம். இங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா டைம் போகிறது தெரியாது இதுக்குள்ளே கிட்ட. பக்கம் இல்லாமல் பெட்டுக்கான கவரு போகிற எல்லாமே, பில்லு, தலைகாணி, அது எல்லாம் எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. கேட்டு வந்தேன், போயிட்டு இங்கே தான் இருக்குது, இங்கே ஓரத்தில் இருக்குது பாருங்க, இங்கே இருக்கு. இது எல்லாமே அதே மாதிரி தான் ரேட்டு பார்த்தீங்களா. இதெல்லாம் 77 ரியாலு, 40 ரியாலு, 5 பைசா தான் கம்மி. இதெல்லாம் 21. உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். பெட்டு வாங்கலை. அவங்க நினச்ச மாதிரி சைஸுக்கும் அந்த கனமும் வந்து இல்லை. கம்மியான கனமும், ஹைட்டு வந்து சின்னதாக 1 மீட்ரு 20 சென்டி அப்படி இருக்கிறதெல்லாம் 1.90 அந்த மாதிரி இருக்குது. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி கிளம்பிட்டேன் ரூமுக்கு. ஏன்னா வந்ததுக்கு 1 ரியாலுக்கு வந்து கொத்தமல்லி இலையும் 1 ரியாலுக்கு ஷபக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கும் வாங்கிட்டு போய் அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அது கிடக்கு பாருங்க. இங்கே 2 ரியால் பெட்ரோலுக்கு மேலே செலவு பண்ணி வந்து 2 ரியாலுக்கு ஜாமான் வாங்கிட்டு போயிட்டுருக்கு. எப்படி
எனக்கு தெரிஞ்ச எனக்கு வேலை கொடுக்குற மாதிரியே தோணுது. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தூங்குவானா, தூங்கி எந்திரிக்கட்டும். இல்லை மற்ற நாள் டெய்லி தான் 6 மணிக்கு எந்திரிச்சு போகிறான் டியூட்டிக்கு போகிறேன்னா இது வெள்ளிக்கிழமையிலையும் வந்து மெசேஜை போட்டு வச்சுருது. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு போட்டு வச்சுறது, இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு மெசேஜ் போட்டு வைக்கிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு. அங்கே நான் அங்கே வேலை பார்க்குறேன் கடுப்பாயிட்டாப்புல ஃபோனை வாங்கி மேடத்திட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுவா இதுவா அப்படி இப்படின்னு கேட்டு அவங்க எல்லாத்தையும் ஜாமான்லாம் இறக்கி கீழே எடுத்து வச்சுட்டு எடுத்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டால் வேணான்னு சொன்னோடனே கடுப்பாயிட்டான். எனக்கு தெரியும் அப்படின்னு. நான் வேலை பார்த்தது நம்ம இந்திக்கார பையன் யூபி. ஐயோ ஒரே நமக்கு அசிங்கமாக போகுது. 2-3 ரியாலுக்கு பெட்ரோல் தான் போயிருக்கேன். ஏன்னா இந்த வண்டி நான் ஓட்டுற வண்டி வந்து 8 சிலிண்டர் வண்டி சரிங்களா. நம்ம ஊரில் 3 சிலிண்டர் 2 சிலிண்டர் 4 சிலிண்டர் ஓட்டிக்கிட்டே நம்ம மைலேஜ் இது பண்ணுறோம். 8 சிலிண்டர் வண்டினா அப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. எவ்வளோ கொடுக்கும் அதுதான் நான் சொன்னேன். இந்த வண்டி அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். ஏசி ஓடிச்சு வச்சுங்க, டபுள் ஏசி அதுக்கும் கொடுக்காது. காட்டினா பார்த்தீங்களா பாலத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இது பாருங்கள். எவ்வளோ ஒரு பாலம் 2 கிரேன் நிற்கிது பார்த்தீங்களா, தூக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்து ஜாமானை கொண்டு கொடுத்து கரெக்டாக ரூமை திறந்து உள்ளே போனேன். ஃபோன் வந்துருச்சு. மேடத்துடைய மக கூப்பிட்டாங்க. அவங்கள கூப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வழியாக தான் நான் வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா இப்படி இங்கேயே ஏற்றிட்டு போயிருக்கலாம். வந்து நிற்கிறேன், ஃபோன் அடிப்போம் அவங்களுக்கு. வந்தாச்சு வீட்டுக்கிட்ட. அவங்க வீட்டுக்கிட்ட சப்பாத்தி கல்லி கத்தாழையில் சப்பாத்தி கல்லி போகலாம். 15 ரியால் அது பாக்ஸு. தக்காளி வந்து 10 ரியாலு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்களா எல்லாம். கபில் கொண்டு வந்து பள்ளியில் விட்டுட்டு வந்தேன் அப்படியே. ஓகே இது வந்து செகண்ட் ஹேண்ட் பாத்திரம் வாங்குறேன். பழைய பாத்திரமெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. 10 ரியாலாம் இருக்கா ட்ரெஸ் எல்லாம். இங்கிட்டு வந்து இங்கே பழத்தை பேண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ இந்த பேண்ட்டு டிஷர்ட்லாம் எடுத்து பார்க்கலாம். भाई साहब कितना है? ரொம்ப துணி வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. ओए कम सदेक कम टी शर्ट 20 रियाल कम नहीं देगा? आकर के 20 ரியால் அந்த டிஷர்ட்டு. லாஸ்ட்டாக எவ்வளோ கேட்டாலும் அதான் 20 ரியால். அதுக்கு குறைகளாம் இல்லை, கம்மியாக. ஆனால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. வெயிலுக்கு சரி வராது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஒரே டிஷர்ட் வந்து இந்த லைலான் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது எல்லாமே. இந்த வெயிலுக்கு அதெல்லாம் செட் ஆகுது. டிஷர்ட் காட்டனில் இருந்துச்சுன்னா வாங்கலாம். காட்டன் கிடையாது எதுவுமே. ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் டைப் மாதிரியே இருக்குது. போயிட்டு ரூமுக்கு போயிட்டு சலா முடிஞ்சோன்னே வரணும். 12, 20, 25க்கு முடிஞ்சிடும் சலா. அப்போ வந்து பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே. வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு பலதியா கவர்மெண்ட்லேருந்து போலீஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அன்றைக்கெல்லாம் அந்த பொருளை அள்ளுறது பாதி அள்ளுவாங்க, பாதியை போட்டுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா பிடிச்சாங்கன்னா ஃபைன் பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டு விற்கிறது வந்து. ஆனால் அதிகபட்சம் இந்த நேரத்துக்கு வரமாட்டாங்க இல்லையா, அதனால் கொண்டு வந்து போட்டு வியாபாரம் பார்ப்பாங்க. இன்னும் சமைக்கவே இல்லை. ஏன்னா டியூட்டி வந்து போக வர இப்படியே இருந்துகிட்டு இருக்குது. இனிமேல் எப்போ போய் எந்த சமைக்கிறதுன்னு தெரியல. சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. முட்டை ஏதாவது பொரிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா காலையிலேயே எனக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது கொஞ்சம் நல்லா சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐடியாவில் இருந்தேன். என் டியூட்டி தான் நைட்டு பிளான் பண்ணிட்டு தூங்குவான். காலையில் எழுந்திரிச்சோன்னா டியூட்டி இந்த மாதிரி மெசேஜ் போட்டு விட்டு ஏதாவது டியூட்டி வரும்போது எதையுமே செய்ய முடியாமல் போயிடும். கரெக்டான டைம் பாருங்கள். போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு வந்தேன். 10 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு போனேன். இப்போ வந்து அரை மணி நேரம் தான். 11:30 மணிக்கு பள்ளியில் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போயிட்டுருக்கேன். இப்படி தான் போகுது. என்னுடைய வீடியோவில் பிளான் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பேசணும் அப்படின்லாம் பேசியிருக்க மாட்டேன். எந்த இடத்துலையும் கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தைகள் வந்து மேலே போய் வந்து வார்த்தைகள் தடுமாறி அந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோவில். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க சரிங்களா. பர்ஃபெக்டாக என்ன பேசுறதுக்கு எனக்கு இன்னும் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளை பார்த்துருக்கீங்களே ஏற்கனவே? பார்த்துருக்கீங்க.
பாத்துருக்க ஆடி ஆவணின்னு சொல்லிட்டு வர்றாப்ல. அது விசேஷமா என்ன? ஆடி முடிஞ்சிருச்சு. ஆடி ஆவணில மத்திரட்ட பேசிட்டு இருக்கா. ஆடி போய் ஆவணி போய் வந்தா டாப் வருவாங்க. எங்க டாப்ல வர நீ டாப்ல வரணுமா? டாப்ல இந்த டாப்ல இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த டாப்ல உட்காந்தா தீஞ்சு போயிரு. எவ்வளவு கனமா போட்டாலும் தீஞ்சிரும்ல. எல்லாம் போய் தீஞ்சிரும். அப்புறம் என்ன வாங்கி வச்ச குப்பூசு? இந்த வாங்கியத்துல நம்ம ஊருக்காரர் தான், ராம்நாடுக்காரர் தான். நான் அப்பதான் கபில ஏத்திட்டு வந்துகிட்டு இருந்தேன் வண்டியில. இது பொருளா அப்படியாத்தா அப்படிங்கிறான். நான் பொருள் தாண்டா அப்படின்னு எடுத்து கொடுக்குறேன். சரி. நம்ம ஊர் தான் ராஜேஷ் பேரு. பாத்துருங்க ராம்நாட்டில் எங்கேயாவது ராம்நாடுக்கு வந்தால் பார்த்துங்க இருந்தாலும் பிடிச்சிருங்க. ஆமாம். பள்ளி முடிஞ்சு கபிலை கூட்டிகிட்டு கடைக்கு போனோம் இல்லையா? கடைக்கு போனால் அங்கே ஃப்ரெண்டு வந்தாப்புல. அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஒரு 4:30 மணி ஆகுது. இப்போ தான் வந்து எந்திரிச்சு மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து நிற்கிறேன். இன்னும் எதுவும் டூட்டி வருதா இல்லையா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்ட்டு. டீ வாங்குறதுக்கு தான் போனேன் கடைக்கு. போய்ட்டு டீ வாங்கிட்டு அப்படி குடிச்சிட்டே வர்றேன். பால் டீ இங்கே கிடைக்காது பக்கத்தில். இந்த டின்னில் லிக்விட் பால் தான் இருக்கும், அதுதான் ஊற்றி கொடுப்பாங்க எங்களை பக்கத்தில் கடையில். அதுதான் போய் வாங்கி ஒன்று அப்படியே குடிச்சிக்கிட்டு வர்றேன் ரூமுக்கு. இங்கே ஒரு வீட்டுக்கு வந்தேன், பழைய குப்பூசு எல்லாம் வைக்கிறதுக்கு. ஆடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க அவங்க வீட்டுக்கு. இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த வேப்பமரம் ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல் விளக்க குச்சி உடைக்கணும்னு. இன்றைக்கி உடச்சிடலாமல் முடிவு பண்ணிட்டேன். ஆளு யாரும் பார்க்குறதுக்குள்ள உடச்சிட்டு போகணும், இல்லாட்டி திட்டுவாங்க. எதுவும் பக்கத்தில் இல்லை, 8 தானே இல்லை. குச்சி உடச்சாச்சு. ரொம்ப நாளாக வேப்பங்குச்சியில் விளக்கி ரொம்ப நாள் ஆச்சு. பல் விளக்கி கொண்டு போவேன். அன்றைக்கி நைட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி பல் விளக்குறதுக்கு வந்து குச்சியை தான் யூஸ் பண்ணேன். குச்சியை யூஸ் பண்ணால் விரலை யூஸ் பண்ணி நிறையா இருந்துச்சுல முன்னாடி பல் போடலாம். அந்த என்ன சொல்லுவாங்க, கோபால் பல்படியா? கோபால் பல்படியெல்லாம் தொட்டுட்டு விளக்குனோம்னா பல்ல விளக்குன பிறகு வாயெல்லாம் வந்து நல்ல புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். பல்லு வலியெல்லாம் அப்படிலாம் முன்னாடிலாம் வராது. இப்போல்லாம் என்னென்னமோ கம்பெனியெல்லாம் வந்துருச்சு. ப்ரெஷ்ஷை வச்சு விளக்கிட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சு பார்த்தாலும் அந்த விளக்குன ஃபீலிங்கே வராது ஒவ்வொரு நேரத்துக்கு. ஆனால் பழசெல்லாம் மறந்துட்டோம்ல நம்ம நிறைய பேர். இப்போ உள்ள பேஸ்ட்ரியெல்லாம் வாங்கி விளக்கும்போது வாய் நிறைய நுரை தான் வருது. என்னமோ துணி துவைக்கிற நுரை மாதிரி வருது. ஆனால் சுத்தமானதான்னு பார்த்தா தெரியல. அவ்வளோ ஒன்றும் புத்துணர்ச்சியாகவே இருக்காது விளக்குன மாதிரியே. நாளைக்கு இப்போ குச்சியை வச்சு விளக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாளாக ஆச்சு ஆனால் குச்சியில் பல் விளக்கி. ரொம்ப நேரத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு டூட்டி வந்திருக்கு. லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டு லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்க. எங்கேனா ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். பீஸா கடை தான் அது இதில் இருக்குது. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றதான். இந்த ஏரியா பார்த்தீங்களா நைட்டில் எப்படி இருக்குன்னு. நேற்று பகலில் பார்த்தீங்க இல்லையா, அதுலேருந்து இங்கிட்டு முன்னாடி இது சர்வீஸ் ரோடு. இதில் லெஃப்ட் எடுத்தால் தான் அந்த மெயின் ரோடு. இது ஆர்டர் நம்பர் கொடுத்தாச்சு, ரெடியாக ஆயிடுச்சா, எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இனிமேல். ஆர்டர் வாங்கியாச்சு. எத்தனை பாக்ஸ் பார்த்தீங்களா? மேடத்துடைய மக வந்து தம்மாமில் இங்கே வந்து இருக்காங்க. நாளைக்கு கிளம்பிடுவாங்க. அதனால தான் ஸ்கூல் லீவுக்கு வந்தவங்க இங்கே தான் இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாளாக 2 வாரமாக 1 வாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். அதனால் ஊருக்கு போகிறாங்க நினைக்கிறேன். அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காரு பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி அதுதான் ஒரு சின்ன பார்ட்டியாக இருக்கும் போல். அதுக்கு தான் இத்தனை பாக்ஸ், 6 பாக்ஸ் பீஸா லாங் சைஸு கொண்டு போய் கொடுப்போம். ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பீஸா கொடுத்துட்டு வர வேண்டியதான். ரொட்டியும் பருப்பும் தான் ஆர்டர் பண்ணேன். இன்னும் ரொட்டி வரல, பருப்பு வந்துருச்சு. பருப்பு இது வந்து வெள்ளரிக்காய் சலாட்டு 2 வந்துருச்சு. ரொட்டிக்காக வெயிட்டேன். ரொட்டி இந்த சூடாக வந்துருச்சு. வரும். அரபியில் வந்து தமீஸ் இது சொல்லுவாங்க. அதை நிறையா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாகிஸ்தானி வந்து நிறையா சாப்பிடுவாங்க. நம்மளால் அந்த ஒரு ரொட்டியோடு சாப்பிட முடியாது. அவங்கெல்லாம் வந்து 2-3 ரொட்டி கூட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அசால்ட்டாக. இது கூட சின்னது இன்னும் பெருசாக இருக்கும். அங்கே போய் வாங்க பாகிஸ்தான் போடுற இடத்துல. இந்த கடைக்குன்னு தனியாக இருக்குது. இந்த ரொட்டிக்குன்னு கடை வந்து தனியாக இருக்குது. அங்கே பெருசாக இருக்குது இதோட. சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்துட்டா இன்றைக்கி ஒரு டூட்டி முடிஞ்சிருச்சு. ஓகே பாய், குட் நைட்.